السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم لا تكثروا الكلام بغير ذكر الله. சதக்க நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிமான முஃமினாக அடியார்களாக நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மனத்தில் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இது போன்ற ஒரு நல்ல மஜ்லிஸுகளிலே அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நமக்கு எத்தனையோ அருட்கொடைகளை செய்திருக்கிறான். எத்தனையோ விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். எத்தனையோ நியாமத்துகளை புரிந்திருக்கிறான். எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். நாம் அந்த அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பர்களே. இப்போ பொதுவான மக்களிடத்திலே சென்று, சாதாரண மக்களிடத்தில் நாம் சென்று, அறிவாளிகள் யார், ரொம்ப அறிவுள்ள நபர் யார், ஞானமுள்ள நபர் யார் என்று கேட்டால் பொதுவெளியிலே மக்கள்கள் சொல்லுவார்கள். பொதுவான மக்கள்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் போய் கேட்குறோம், ரொம்ப அறிவாளியான நபர் யாருமா என்பதாக சொல்லி கேட்டோம்னா சொல்லுவாங்க, நல்லா படிச்சிருக்கணும், நிறைய படிப்புகள் படித்திருக்கணும், ரொம்ப பெரிய உயர்வான அதிகாரத்தில் இருக்கணும், ரொம்ப உயர்ந்த அந்தஸ்துடையவராக இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்த்தாலே கண்ணியமாக மதிக்கணும். எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் கேட்டால் அறிவாளிகள்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்களிடத்துல போய் கேட்டால் உயர் ரகமான படிப்புகள் படித்தவர்கள், டாக்டர் பட்டம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ படிப்புகள் இருக்குல்ல, இந்த மாதிரி படிப்புகள் படித்தவங்க எல்லாமே கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இவர்கள் தான் உயர் ரகமான அறிவாளிகள் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அறிவாளிகள், அல்லாஹ்வின் பாதையில் அறிவாளிகள், அல்லாஹுவினால் காட்டக்கூடிய அறிவாளிகள் யார் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறிவாளிகளை பற்றி விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். உலமாக்கள், பின்வந்த வழிமார்கள், எத்தனையோ நல்லடியார்கள், இறைநேச செல்வர்கள் அனைவரும் இந்த அறிவாளிகளாகத்தான் வாழ்ந்து சென்றார்கள். அல்லாஹ் காட்டிய வழி, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன வழி. இன்று எத்தனையோ நபர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், அறிவாளிகள்னா இந்தந்த மாதிரி செஞ்சுட்டா இவங்களாம் அறிவாளிகள், இந்தந்த செயல்கள்லாம் செஞ்சுட்டு அறிவாளிகள்னு. அது அறிவாளிகளாக கருதப்படாத நண்பர்களே, அது இந்த செயலில் தேர்ச்சி பெற்றவர். அல்லாஹ்வின் பால் அறிவாளிகள் யார்? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லிஆயாத்தில் உலில் அல்பாப். அதாவது இந்த வானம் பூமியிலேயும் இரவு பகல்கள் மாறி மாறி வருகிறது அல்லவா, இதிலேயும் அறிவுள்ள நபர்களுக்கென பல அத்தாட்சிகள் இருக்கு என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வானம் பூமியில என்ன ஒரு அத்தாட்சி இருக்கு, இரவு பகல் மாறி மாறி வருது, இதுல என்ன அத்தாட்சி இருக்கு அப்படின்னு நம்ம வார்த்தையை சுருக்கி சொல்லிடக்கூடாது. சற்று சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு விளங்கும். இன்றைக்கு நம்மளுடைய அறிவு எங்கு சென்று விட்டது? சின்ன ஒரு வஸ்துல சுருங்கிருச்சு. சாதாரண ஒரு மொபைல் ஃபோன், அந்த ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா அதை தான் நம்ம ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஞானவான்கள் கண்டுபிடிச்ச ஒரு வஸ்துவா பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு அறிவுள்ளது, இது ரொம்ப டெக்னாலஜியான ஒன்று என்பதாக நம்ம கருதுகிறோம். ஆனால் உண்மையாகவே அதாக தான் இருக்குது. எப்படி, இங்கிருந்து பக்கத்து ஊரில் என்ன நடக்குதுங்கிற செய்தி நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது, பக்கத்து நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத அறிஞ்சிக்க முடியுது, பக்கத்து கண்டத்தில் என்ன நடக்குது, ஒவ்வொரு விஷயங்கள் என்ன நடக்குதுங்க என்பதை கொண்டு இந்த மொபைல் ஃபோன் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. இதை நாம் நம் சிந்தனை எந்த அளவுக்கு உயர்வானதாக இருக்கிறதோ அதற்குள் நாம் மட்டுப்படுத்தி விட்டோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், அறிவாளிகள் யார் என்றால், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லிஆயாத்தில் உலில் அல்பாப். இரவு பகல் மாறி மாறி வருவதிலேயும் வானம் பூமியிலேயும் இந்த அறிவாளிகளுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். நண்பர்களே, இந்த விஷயத்திலே அறிவாளிகள் இருக்கிறார்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், வல்லதீன் யذ்குரூனல்லாஹ கியாமன் வ கஊதன் அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நின்ற நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் படுத்த நிலையிலேயும் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 3 நிலைகள் மனிதர்களுக்கு இருக்கிறது. ஒன்று அமர்ந்து இருப்பாங்க, இன்னொன்று நின்று இருக்கக்கூடிய நிலை, இன்னொன்று படுத்து இருக்கக்கூடிய நிலை. இந்த 3 நிலைகள் தான் மனிதர்கள் எடுத்திருக்கும்.
நடக்கக்கூடியது, மற்ற எல்லா நிலைகளுமே இதுக்குள்ளே கட்டுப்பட்டுரும். அப்ப இந்த 3 நிலைகளிலேயுமே அல்லாஹு தாலாவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப நினைச்சு பாருங்க, இந்த நிலையில நாம இருக்கிறோமா? அல்லாஹு தாலா சொன்ன அறிவாளிகளுடைய லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமா என்பதாக நம்ம சற்று நினைச்சு பார்க்கணும் நண்பர்களே. ஏன் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லிட்டான், இப்படி ஒரு அமல் இருக்கிறது, நின்று கொண்டும் அல்லாஹுவை திக்ரு செய்ய முடியும், அமர்ந்த நிலையிலும் அல்லாஹுவை திக்ரு செய்ய முடியும், படுத்த நிலையிலும் அல்லாஹுவை திக்ரு செய்ய முடியும். இன்னைக்கு அல்லாஹ் திக்ரு செய்யறதுனா நம்ம என்ன நினைச்சிருவோம்? ஒன்னு தொழுகுதான் அல்லாஹ் திக்ரு செய்யறதா நினைச்சிருவோம், இன்னொன்னு சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி நம்ம ஓதிக்கிட்டா இது திக்ருன்னு நினைச்சிருவோம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. தொழுகக்கூடிய நிலைகள்ல படுக்கக்கூடிய ஒரு அமல் இருக்காது, சம்மணமிட்டு அமரக்கூடிய ஒரு நிலை இருக்காது. அப்ப அல்லாஹு தாலா இந்த இடத்துல பிரிச்சு சொல்லிட்டான். தொழுகை என்பது இந்த இடத்துல இங்க அல்லாஹு தாலா குறிப்பிடவில்லை, வேறு ஒரு நிலை இருக்கிறது, சாதாரண நிலைதான். நிற்கக்கூடிய நிலையிலேயும் திக்ரு செய்வார்கள், அமர்ந்திருக்கும் நிலையிலும் திக்ரு செய்வார்கள், படுத்திருக்கும் நிலையிலும் திக்ரு செய்வார்கள் அந்த அல்லாஹுவை என்பதாகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் நண்பர்களே. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், எப்படி இந்த திக்ருகளை நம்மால் செய்ய முடியும்? தஸ்பீஹுல் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, இது நம்ம படுத்திருக்கிற நிலையில உறக்கத்துல நமக்கு இந்த திக்ரு நம்ம வாயிலிருந்து வெளியே வருமா? வராது. சில நேரங்கள்ல மறந்துடுவோம், ஓதிக்கிட்டே இருப்போம், திடீர்னு மறந்துடுவோம், ஏதாவது ஒரு பேச்சுக்கள் இடையில வரும்போது அதை நம்ம மறந்துடுவோம். இப்படியே பாத்தீங்கன்னா திக்ருகள், இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இது போன்ற திக்ருகள் எல்லாம் இடையிலே தடைபட்டு விடுகிறது. இது அல்லாத ஒரு திக்ர் இருக்கிறது. அது என்ன திக்ர்? அல்லாஹுவை திக்ர் என்றால் சிந்தனை, ரப்பை பற்றி நினைக்கக்கூடிய சிந்தனை. அல்லாஹுவை நினைத்தாலே அது திக்ர் என்பதாக சொல்லி பொருந்துகிறது நண்பர்களே. அப்ப எப்படி நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறது? உதாரணமாக ஒரு நபரை நான் நினையுங்கள் என்று சொன்னால் அவர் நமக்கு ஏதாவது உபகாரம் செய்துன்னு தான் நினைக்கலாம். இப்ப நமக்கு அல்லாஹ் என்ன உபகாரம் செய்கிறான்? ஒவ்வொரு நொடியிலேயும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா நம்முடைய தேவைகளை சதாவும் நமக்கு பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். நீங்களே நினைச்சு பாருங்க, எத்தனையோ தேவைகள் அல்லாஹு தாலா நமக்கு பூர்த்தி செய்யறான். இப்ப இந்த அனைத்து தேவைகள் நிகழக்கூடிய நேரத்திலேயும் அந்த அல்லாஹு தான் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறான். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் அறிவையும் அல்லாஹு தாலா தான் கொடுக்கிறான் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் இதுதான் நண்பர்களே அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்ப நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திக்ர் இருக்கு. எப்படி? யா அல்லாஹ் நீதான் ரப்பே நான் அமர வச்ச. எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். சில பேர்னால அமர முடியாது, எத்தனையோ நோய்கள் இருக்கும், அதனால அமர முடியாத காரணம் இருக்கும். சில பேர்னால ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நம்ம எவ்வளவு நேரம் வேணா அல்லாஹ் உட்கார மாதிரி நம்ம சலாமத்தா ஆக்கி வச்சிருக்கான். அப்ப இதுக்கு திக்ர் செய்வாங்க, ரப்பே எத்தனையோ நபர்களால இந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்கு, இதை விட்டு என்னை காப்பாற்றி நீ என்னை இப்படி அமர வச்சிருக்கியே யா அல்லாஹ் என்பதாக சொல்லி திக்ர் செய்வாங்க. இது ஒரு முறை திக்ர். திக்ர் அமர்ந்து கொண்டே அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருப்பார்கள். எனக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிய ரப்பே, என் உடனிருந்து என்னை நீ பார்த்து கொண்டே இருக்கிறையா அல்லாஹ், நான் சதாவும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன், அந்த பாவத்தை மன்னிக்க கூடியவனாக நீ இருக்கியா அல்லாஹ். சற்று சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே, நம்முடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மளை அதாபு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தால் எப்பயோ அல்லாஹ் தஆலா நம்ம அதாபு செஞ்சிருக்கலாம். எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாட்களில் நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம். எத்தனையோ பாவங்கள் நம்மிலிருந்து நம்மை அறிந்து வெளியாகிறது, அறியாமல் வெளியாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே. இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நம்ம எப்படி, நம்மளுடைய நிலை என்ன ஆயிருக்கும் என்று நினைச்சு பார்க்கணும் நண்பர்களே. அப்ப அல்லாஹ் அப்படியெல்லாம் ஆக்கலை. இதை அல்லாஹ் கிட்ட திக்ர் செய்யணும். திக்ர் என்றால் அல்லாஹ்ட்ட பேசணும். ரப்பே நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தையா அல்லாஹ், ஆனா நான் உனக்கு நன்றி மறந்தவனா இருந்தேன் ரப்பே, உன நான் நினைக்காதவனா இருந்தையா அல்லாஹ், இத்தனை நீ ஆற்றல்களை எனக்கு கொடுத்த பொழுதும் அதன் நான் உன் பக்கம் சிந்தனை இல்லாதவனாக, உன்னுடைய இபாதத்தின் பக்கம் சிந்தனை இல்லாதவனாக எனது வாழ்க்கை கழிந்து விட்டது யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ் இடத்துல பேசணும் நண்பர்களே. பேசுவது அல்லாஹ் இடத்துல ஒரு திக்ராக கருதப்படுகிறது நண்பர்களே. அதே போல்தான் நடக்கக்கூடிய நிலை, உறங்கி இருக்கக்கூடிய நிலை, உறக்கத்திலேயும் திக்ர் என்பது இருக்கும். ஒரு நபர் உறங்கக்கூடிய சமயத்திலே திக்ர் செய்து கொண்டு உறங்குகிறார் என்று சொன்னால் அவருடைய உறக்கமும் அது திக்ராக கருதப்படும் நண்பர்களே. எப்படி தூங்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வை பற்றி சிந்திச்சுட்டே தூங்குற ரப்பே, இன்றைய காலையிலிருந்து நீ எனக்கு எத்தனையோ தேவைகளை பூர்த்தி செய்தேன், 3 நேர உணவுகளை எனக்கு சலாமத்தா நீ அளிச்ச, நான் இன்று வெளியே சென்று வந்தேன், ஒவ்வொரு இடங்களுக்கு போய் வந்தோம், அந்த இடங்கள்ல இருந்து எங்களை பாதுகாப்பா நீ மீட்டி கொண்டு வந்த, என்னுடைய பாவத்தின் காரணமாக நீ ஏதாவது என்ன வாகனங்கள் செல்லக்கூடிய வழியில என்னை பிடித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் அதை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த மாதிரி எத்தனையோ செயல்கள் இருக்கு. எங்கெங்கயோ போயிட்டு வர்றோம், எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், ஏதேதோ சிக்கல்கள் இருந்தா நம்ம தப்பிச்சு வர்றோம். அப்ப அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மளை பிடித்திருந்தான் என்று சொன்னால் நம்மளுடைய நிலை என்ன ஆகிருக்கும் என்று சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே. இது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் காப்பாத்திட்டு வந்தா என்று இரவுல தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் திக்ர் செய்யறாரு, இன்னும் நிறைய திக்ர் செய்யறாரு. படுத்துக்கொண்டு ரப்பே எத்தனையோ பேர்னால படுக்க முடியல, எத்தனையோ நபர் இன்றைக்கு நான் என்னது பெட்டில படுக்கிறேன், சொகுசானி எனக்கு ஒரு தலவாணி கொடுத்துருக்க, எனக்கு ஒரு பெட்டு கொடுத்துருக்க, உன்னை எப்படியெல்லாம் மனிதர்கள் சிந்திச்சார்களோ, எத்தனை நல்லடியார்கள் சிந்திச்சார்களோ அவர்களுக்கு அளித்ததை விட எனக்கு நீ சிறப்பாக அளிச்சிருக்க. முற்காலத்தில் வாழ்ந்தவங்களுக்குலாம் இந்த அளவு கிடையாது.
சாதாரண ஒரு வீடு, சாதாரண ஒரு குடிசை, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என்ன நீ அப்படியாக்கல ரப்பு? அழகான ஃபேன் ஓடுது, ஏசி, சில நபர் வசதி உள்ளவங்களுக்கு ஏசி இருக்கு, பெட்டு அழகா இருக்கு, கட்டில் இருக்கு, தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே இருக்கிறப்ப குளிர்காலத்துல போத்திக்கிற அளவுக்கு இருக்கு. எத்தனை நபர்கள் அது கிடையாது நண்பர்கள். எத்தனையோ நபர்கள் ரோடுகளில் படுத்திருக்காங்க, ரோட்டு ஓரங்களை படுத்திருக்கிறார். இந்த குளிருடைய நேரத்தில் அவர்களுடைய நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம அவர்களுடைய நிலையை நினைச்சு பார்க்கணும், அவர்களை காப்பாற்ற சொல்ல நண்பர்களே. அவர்களுடைய நினைச்சு பார்க்கணும்னா அவர்களை முன் உதாரணமாக எடுத்துட்டு நம்மளுடைய நிலை, நம்மளுடைய உள்ளத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே. அந்த நபர்கள் அந்த குளிர்ல படுக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு ஈமானம் கொடுத்துருக்கான். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள பத்திரமா நம்ம கதவை சாத்திக்கிட்டு பெட்ல இப்படி படுக்கிறோமே, இதற்கு நாம் அல்லாஹ்விற்கு என்ன நன்றி செலுத்தினோம்? உறங்குவதற்கு அல்லாஹ் அழகான ஒரு உறக்கத்தை கொடுக்கிறான், நல்ல தூங்கக்கூடிய நேரம் கொடுக்கிறான், அல்லாஹ் அழகா நம்மளை தூங்க வைக்கிறான். ஃபஜ்ருக்கு சில நபர்கள் எந்திரிக்காம போயிடும், ஃபஜ்ரினுடைய தொழுகை நம்மளை விட்டு போய் விடுகிறது. ஆனால் தூக்கம் மட்டும் அல்லாஹ் கொடுக்கிறான். இவ்வளவு அழகான தூக்கத்தை கொடுத்த ரப்பு ஃபஜ்ரு தொழுகைக்கு அவனுக்கான ஃபஜ்ரு தொழுகையை நாம் தொழுகாமல் இருப்போம் என்று சொன்னால் அந்த அல்லாஹாலா நம்ம என்ன செய்யலாம் நண்பர்களே? அல்லாஹாலா என்ன வேணாலும் செய்ய நேருவான். ஆனா அல்லாஹ் அவை அனைத்தையும் மறைத்து அந்த பாவங்களை மன்னித்து, இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் ஃபஜ்ர் தொழுதிருக்க மாட்டாங்க, ஆனா அல்லாஹ் எல்லாத்துடைய பாவத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறானா? கிடையாது நண்பர்களே. எத்தனையோ நபர்கள் எத்தனையோ தொழுகைகள், எத்தனையோ நல்ல அமல்கள், எத்தனையோ சில காரியங்களை விட்டுருப்பாங்க, அல்லாஹ் எந்த குறையுமே வெளிப்படுத்தல பாருங்க. யாருடைய குறையும் வெளிப்படுத்தல. கணவனின் குறையை மனைவிக்கு கூட அல்லாஹ் வெளிப்படுத்தாம இந்த வாழ்க்கையை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். மனைவியின் குறையை கணவனுக்கு காட்டாம வாழ வைக்கிறான். பிள்ளைகளின் குறைகள் எத்தனையோ இருக்கு, எல்லா விஷயத்தையும் மறைச்சு 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 நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கான் அல்லாஹால. ஆனா அந்த அல்லாஹ்க்கு நம்ம மாறு செஞ்சு விலகிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. நம்ம விளங்க வேண்டும் நண்பர்களே, அந்த அல்லாஹ்வின் பால் நம்ம திரும்ப வேண்டும். எனக்கு என்ன செய்யல என் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா? ஒரு உறக்கம் போதும் நாம் அல்லாஹ்வை அடைவதற்கு, ஒரு நேர தூக்கம் போதும் அல்லாஹ்வை அடைவதற்கு, ஒரு கவலை உணவு போதும் அல்லாஹ்வை அடைவதற்கு, ஒரு பார்வை போதும் அல்லாஹ்வை அடைவதற்கு. எத்தனையோ நபர்களுக்கு பார்வை சரியில்லை, நம்மள மாதிரியே கண் இருக்கும், பார்க்க முடியாது. நம்மள மாதிரியே வாய் இருக்கும், பேச்சு வராது. நாக்கு இருக்கும், பேச்சா திக்கு பேசுவாங்க, பேச்சுக்கள் சரியா வராது. எத்தனையோ நியமத்துகள் அல்லாஹ் எனக்கு செஞ்சிருக்கான். நம்ம பலனை மற்றவங்களை பார்க்க வேண்டாம். எனக்கு பணம் கொடுக்கல, எப்பவுமே பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க, நமக்கு மேல இருக்கவங்களை நீங்க எப்பவுமே பார்க்காதீங்க. அவங்க எப்படியோ போய்கிட்டு போறாங்க, அவங்களுக்குலாம் வீடு இருக்கு, வசதி இருக்கு, கார் இருக்கு, அது இருக்குன்னு. உனக்கு கீழ் இருக்கவங்கள பாரு, அப்பதான் உனக்கும் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன கொடுத்திருக்கிறான் என்பது விளங்க வரும் என்பதாக சொல்லுவாங்க. எத்தனை பேர் சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க, அல்லாஹ் நமக்கு வண்டி கொடுத்துருப்பான். எத்தனை பேர் நடந்து போவாங்க, அல்லாஹ் செருப்பு இல்லாம போவாங்க, அல்லாஹ் நமக்கு செருப்பு கொடுத்துருப்பான். எத்தனை பேர் குடிசை வீட்டில் வாழ்வாங்க, அல்லாஹ் நம்மள நல்ல ஒரு ஆர்சி போட்ட வீட்டில் அல்லாஹ் தஆலா நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான். எத்தனையோ நியமத்துகள் அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்சிருக்கான் நண்பர்களே. இதன்பால் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதைத்தான் சொல்கிறார்கள், வல்லதீன யذ்குரூன அல்லாஹ் கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். இதுக்கு நம்ம அவுலியாவா வாழணும்னு அர்த்தம் இல்லை. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலையில நம்ம சிந்திக்கணும். இப்ப உட்கார வச்சு பயான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இதுல நம்ம சிந்தனை கொண்டு வரணும். ஒரு நற்செயல்களை, ஒரு நற்காரியத்தின் பக்கம் நம்ம அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறானே, இதற்கு நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா காலையிலிருந்து எத்தனையோ பாவங்கள் நமக்கு நிகழ்ந்திருக்கு. ரப்பே, இந்த பாவத்தின் காரணமா இந்த நேரத்தில் எனக்கு நீ மௌத்த கொடுக்கணும். அதுதான் உண்மையான அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஒரு செயல். இப்படி நடந்திருந்தா இதை தான் அல்லாஹ் செஞ்சிருப்பான். ஆனா அல்லாஹ் அதை செய்யல. கழுத்தை பிடிச்சு கொண்டு வந்து திக்ர் மஜ்லிஸ்ல உட்கார வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. 4 விஷயத்த அல்லாஹ் பத்தி கேளு. எனக்கு அல்லாஹ் சொல்றான், 4 விஷயத்த என்னை பத்தி நீ சொல்லு. என்னை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கியே, 4 விஷயம் இந்த மக்களுக்கு சொல்லு, 4 விஷயம் நீங்க அவர்கிட்ட இருந்து கேளுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா பிரிச்சு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான் பாருங்க. இப்படி அல்லாஹ் திக்ர் செய்யுங்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதைத்தான் சொல்கிறார்கள், இரவு பகல் மாறுவதில் அல்லாஹ் தஆலாவோட அத்தாட்சி இருக்கு, வானம் பூமிகள் அல்லாஹ் தஆலாவின் அத்தாட்சி இருக்கு என்பதாக சொல்றான். இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் என்ன சும்மா படைச்சு விட்டுட்டான், நம்ம வாட்டை கூடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னங்க தொழுகணுமா, 5 நேரம் தொழுதோம், முடிஞ்சுது, அல்லாஹ் பார்க்க போயிடணும். இதுவா வாழ்க்கை? இதுல ஒரு இன்பம் இருக்கா? அல்லாஹ்னு சொன்னா ஒரு இன்பம் வர வேண்டும் என்பர்களே. அல்லாஹ்னு சொன்னா ஒரு காதல் வரணும். அந்த அல்லாஹ்வின் பக்கம் அடைவதற்கான ஒரு நோக்கம், அல்லாஹ்வின் பால் அடைவதற்கான ஒரு வெறி வர வேண்டும் என்பர்களே. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இரவு வானங்கள்ல நமக்கு அத்தாட்சி இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு அறிவாளிகள்னு சொல்றோம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்க எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அறிவாளி, மாபெரும் அறிவியல் அறிஞர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவங்கள பத்தி நம்ம அனைவருக்குமே தெரியும். எத்தனையோ விஷயங்களை, சில வார்த்தைகளினுடைய போங்களை நமக்கு அழகா சொல்லிட்டு போயிடுவாங்க. கனவு காணுங்கள், உங்களை தூங்க வைப்பது கனவில்லை, உங்களை உறங்க விடாமல் காணுவதுதான் கனவு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்களே. அந்த அப்துல் கலாம் ஒரு முறை பல நாடுகளுக்கு சென்றிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு அமெரிக்கா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய நாட்டுக்கு போயிருக்கும் போது இந்த பேட்டி எடுக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தர் கேட்குறாங்க, நீங்க இவ்வளவு பெரிய அறிவாளி, எத்தனையோ விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, எத்தனையோ காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அறிவியல் அறிஞரா இருக்கீங்க, அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு நபரா இருக்கீங்களே, இன்னியுமா நீங்க இந்த இறைவன்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்க என்பதாக சொல்லி அந்த நபர் ஒரு கேள்வி கேட்குறாங்க.
அதற்கும் அவங்க வந்து ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னாங்க. நல்லடியார், அவங்க ரொம்ப சாலிகான மனிதர். அவங்க ஒரு நல்ல பதிலை சொன்னாங்க. அறிவியல், அந்த வான்வெளியில பார்க்கக்கூடிய அந்த கருவி இருக்கும்ல, எந்த ஒரு மனிதர் அந்த கருவியை வானத்தின் பால் நோக்கி தன் கண்ணை கொண்டு பார்க்கிறாரோ, இறக்கும் சமயத்திலே இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு தான் அவர் இறக்குவார் என்பதாக சொன்னார். அதாவது அந்த பார்க்கக்கூடிய கருவி வச்சு வானத்துல பார்த்தாருன்னா, வானத்துல அவ்வளவு அத்தாட்சிகள் இருக்கிற, நட்சத்திரங்கள் இருக்கே அது ஒரு அத்தாட்சி, நிலா இருக்கிறதே அது ஒரு அத்தாட்சி, சூரியன் ஒரு அத்தாட்சி, எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கு. இதை எல்லாத்தையும் அவர் பார்ப்பார் என்று சொன்னால், பார்த்துட்டு அவர் அந்த கண்ணை கீழே இறக்கும் சமயத்திலே இறைவனை கொண்டு அவர் ஈமான் கொண்டுதான் இருப்பார் என்பதாக சொல்லி அவ்வளவு பெரிய அறிஞர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்லாத்தில் வாழ்ந்து எத்தனையோ சாதனைகளை படைத்து சென்ற அறிவியல் அறிஞர், உலகம் போற்றப்பட்ட அறிஞர், அவரு சொல்லிட்டு போயிட்டாங்க, இது அல்லாஹ்வினுடைய ஒரு அத்தாட்சி தான், வானத்தை கொண்டு ஒரு நபர் ஈமான் கொள்வார் என்பதாக சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாங்க வானத்தை கொண்டு நம்ம ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லல, வீட்டுல நடக்கக்கூடிய செயல்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம 5 நேரம் தொழுது இருப்போம். நம்மளே சற்று சிந்திச்சு பாருங்க, என் தகுதிக்கு நான் 5 நேரம் தொழுக முடியுமா? நான் எத்தனையோ பாவம் செஞ்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு என் தலையை கொண்டு போய் ரப்புக்கு முன்னாடி பணிய வச்சுட்டனே, அல்லாவுடைய காலில் வச்சுட்டனே, இதுக்கு நான் தகுதியானவனா அப்படின்னு சற்று சிந்திச்சு பார்க்கணும். தொழுதுட்டமான்னு பெருமை வந்துடக்கூடாது. என் அல்லாஹ் என் கழுத்து பிடிச்சி சஜிதா செய்ய வச்சான், அல்லாஹால என்னை தொழுக வச்சான். இந்த ரப்பு இன்னைக்கு தொழுக வச்ச ரப்பு நாளைக்கும் என் ரப்பு தான் தொழுக வைக்கணும். இந்த அல்லாஹ் தான் என்னை அவன் பக்கம் இழுத்துக்கொள்ளணும் என்பதாக சொல்லி நாம சிந்திக்கணும் நண்பர்களே. நாம் அல்லாஹ்வின் பால் அடைய வேண்டும் என்பர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஹதீசுகளை சொல்லியிருக்காங்க. மஸலுல்லதீன யذ்குரூன ரப்பஹு கமஸலில் ஹய்யில் லதீ லா யமூத். அல்லாஹ்வை நினைவு செய்வதற்கும் நினைவு செய்யாததுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? உயிருள்ளவரும் செத்தவரை போன்றமான உதாரணம் என்பதாக சொல்லி நாயகம் சொன்னாங்க. நீங்க ரப்பை நினைக்கிறீங்களா, அப்பதான் ஹயாத்துள்ளவராகவே கருதப்படுவார்கள். எத்தனையோ நல்லடியார்கள் வாழ்ந்து சென்றாங்க, மலக்குமார்கள், வலிமார்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அனைவர்களின் கண்ணிலும் நாம் எப்படி தெரியும் உயிருள்ளவரா வாழணும் என்பதாக சொன்னால், அல்லாஹ்வை திக்ரு செஞ்சா போதும் நண்பர்கள், அதுதான் உயிருள்ளவர்களாக வாழக்கூடிய அர்த்தம். அல்லாஹ்வை மறந்து வாழ்வோம் என்று சொன்னால் அது இறந்து போனவர்களுக்கான அர்த்தம் என்பதாக சொல்றாங்க நண்பர்கள். அப்ப நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும், ரப்பை திக்ரு செய்யணும், அல்லாஹ்வின் பால் அடையணும், அல்லாஹ்வினுடைய நேசத்தை உள்ள கொண்டு வரணும், உள்ளத்துல கொண்டு வரணும். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க. 1,24,000 நபிமார்களும் இதைத்தான் சொன்னாங்க. முன் வந்த ஆதம் நபியிலிருந்து இறுதி தூதரான நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இந்த கலிமாவை சொன்னார்கள். கலிமாவின் மூலம் ரப்பினுடைய சிந்தனையை புகுத்தினார்கள். திக்ருன்னா என்னது? அல்லாஹ்வே தேவையை பூர்த்தி செய்யறான், அந்த தேவையே அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறாங்கிறது ஈமான் கொள்றது. இதுதான் கலிமாவும் சொல்லுது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எனது தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறான்? ஏன்னா அவன் தான், ஏன் அல்லாஹ் தஆலா வணக்கத்திற்கு தகுதியானவனா இருக்கான்? ஏன் தான் அவன் தான் எல்லா தேவையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறான். அந்த அல்லாஹ் தான் அனைத்து தேவையும் பூர்த்தி செய்து கொடுப்பதன் காரணமாக அந்த ரப்பை நாம் வணங்குகிறோம் என்பதாக சொல்றாங்க நண்பர்களே. அப்ப இதுதான் கலிமாவும் சொல்லுது. இதைதான் நபிமார்கள் சொல்கிறார்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், நல்லடியார்கள் சொல்கிறார்கள். ரப்பை சிந்தியுங்கள், அல்லாஹ்வின் பால் அடையுங்கள், அல்லாஹ்வினுடைய திக்ரை உள்ள கொண்டு வாங்க. இந்த துனியாவை மறைஞ்சிருங்கன்னு சொல்லல. அல்லாஹ் தஆலா எப்படி, அல்லாஹ்வும் இந்த மார்க்கமும் இந்த குர்ஆனும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, துன்யாவை மறந்துருங்க, துன்யாவை விட்டுருங்கன்னு யாருமே சொல்லல. துனியா நம்ம கூட தான் இருக்கும். இந்த துனியா இல்லாமல், இந்த உலக வஸ்துக்கள் இல்லாம நம்ம அல்லாஹ் அடைய முடியாது. பணங்காசு இல்லாம நம்ம அல்லாஹ் அடைய முடியாது. ஆனால் இந்த பணங்காசுகளை உள்ளத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடாதீர்கள். பணத்தை நம்ம ஜோப்போட வச்சுக்கணும், உள்ளத்துல நம்ம ரப்ப கொண்டு வந்து வைக்கணும் என்பதாக சொல்லிதான் இந்த குர்ஆனும் கூறுகிறது. வட்டுருக்கும், குர்ஆனுடைய வட்டுருக்கும் அதை தான் சொல்லுது. ஹதீஸ் எல்லா விஷயங்களிலும் அதைத்தான் சொல்கிறார்கள். உலமாக்களும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். ரப்பை மட்டும் நினையுங்கள், அந்த அல்லாஹ்வை மட்டும் முஹப்பத்துக் கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ்விடம் மட்டுமே தனது தேவையை கேட்டு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ்வை மட்டுமே சிந்தியுங்கள் என்பதாக சொல்றாங்க நண்பர்களே. அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய நமக்கான நேரமும் இருக்கிறது, அதற்கான சக்தியும் இருக்கிறது, அதற்கான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிறான். நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வை என்னால சிந்திக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளால ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு நொடி நேரம் அல்லாஹ் என்னால சிந்திக்க முடியாம, இப்ப என்னால அல்லாஹ்வை சிந்திக்க முடியாம இருக்கும் ஹஸ்ரத் அப்படின்னு நீங்க ஏதோ சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இப்ப நான் சொல்ற நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை சிந்திக்கலாம், இப்ப சிந்திக்கலாம், மஜ்லிஸ் முடிஞ்சு சிந்திக்கலாம், உடவிருந்தக்கூடிய நேரத்துல சிந்திக்கலாம், எப்ப வேணா சிந்திக்கலாம் அல்லாஹ்வை. எல்லா நேரங்களிலேயுமே அல்லாஹ்வை சிந்திக்கலாம். அப்ப அல்லாஹ்வை சிந்திக்காத நேரம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. நம்ம தான் அல்லாஹ்வை சிந்திக்கணும் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா அதை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.